உங்கள் தந்தி தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு. டெல்லியின் புதிய முதலமைச்சராக அதிஷியை பரிந்துரைத்திருக்கிறார் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள். முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். இப்போ அதிஷி அவர்களை பரிந்துரை செய்திருக்கக்கூடிய இந்த நிலையில கூடுதல் தகவல்கள் என்ன? மேலும் இவர் பெண் முதலமைச்சராக பதவியேற்கக்கூடிய நிலையில் அதில் இருக்கக்கூடிய சிறப்புகளும் என்னவாக இருக்கிறது டெல்லி அரசியலை பொறுத்தவரை? டெல்லியின் அடுத்த முதல்வராகிறார் அதிஷி. அதிஷி தற்போது நிதி அமைச்சராகவும் கல்வி அமைச்சராகவும் இருக்கிறார். டெல்லி அமைச்சரவையில் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையில் நடைபெற்ற ஆம் ஆத்மி கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் குழு கூட்டத்தில் ஆம் ஆத்மி கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவராக அதிஷி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அதாவது சட்டமன்ற குழு தலைவர் என்றால் அவர்தான் இனி டெல்லியினுடைய முதல்வர் என்று அர்த்தம். அதிஷியினுடைய பெயரை டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் பரிந்துரைத்தார். அவருடைய பரிந்துரைக்கு அனைத்து உறுப்பினர்களும் ஆதரவை வழங்கியிருப்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது டெல்லி அமைச்சரவையில முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அடுத்ததாக முதன்மையான அமைச்சராக இருப்பவர் அதிஷி. கிட்டத்தட்ட 14 துறைகளை தன்னுடைய கைவசம் வைத்திருக்கிறார். நிதி, கல்வி, பொதுப்பணித்துறை, இப்படி 14 துறைகளை தன் கைவசம் வைத்திருக்கிறார். குறிப்பாக 2 நாட்களுக்கு முன்பு செய்தியாளர்களை சந்தித்த டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் மக்கள் தமக்கு நேர்மையானவர் என சான்றளிக்கும் வரை தான் முதல்வர் நாற்காலியில் அமரப்போவதில்லை எனவும் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்ய போவதாகவும் அறிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து இன்று மாலை தன்னுடைய முதல்வர் பதவியை அரவிந்த் கெஜ்ரிவால் ராஜினாமா செய்ய இருக்கிறார். அதற்கு முன்பு நடைபெற்ற ஆம் ஆத்மி கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் குழு கூட்டத்தில் அதிஷி அடுத்த முதல்வராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அண்மையில சுதந்திர தினத்தின் போது டெல்லியில யார் தேசிய கொடியை ஏற்றுவது என்கிற ஒரு சிக்கல் எழுந்தது. ஏனென்றால் அப்போது அரவிந்த் கெஜ்ரிவால் சிறையில் இருந்தார். அந்த சிக்கல் எழுந்த போது தனக்கு பதிலாக அதிஷி தான் கொடியேற்றுவார் என்று அவருடைய பெயரை தான் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் பரிந்துரைத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதிஷி கடந்த 2019 ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் தான் அவரு கால்காஜி தொகுதியில போட்டியிட்டு வெற்றி பெற்று அதன் பிறகு அமைச்சராகவும் ஆனார். ஆனால் தேர்தல் அரசியலுக்கு அதிஷி 2019 ஆண்டு தான் வந்தார் என்று அர்த்தம் அல்ல. அதற்கு முன்பே, அதாவது அரவிந்த் கெஜ்ரிவால் எப்போது பொது வாழ்க்கையில் ஈடுபட்டாரோ, அரசியல் கட்சி துவங்கினாரோ, அப்போதிலிருந்தே அரவிந்த் கெஜ்ரிவாலோடு இணைந்து பயணித்து வருபவர் தான் அதிஷி. அவருக்கு மிக மிக நம்பிக்கைக்குரிய நபராக இருந்து வருபவர் தான் அதிஷி. அவர் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு முன்பாகவே அரவிந்த் கெஜ்ரிவாலோடு இணைந்து பல அரசியல் கூட்டங்களிலும் பொது நிகழ்ச்சியிலும் அவர் பயணித்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. 2004, 2014, 15 ஆகிய காலகட்டங்கள்ல மிக சகஜமாக பத்திரிகையாளர்கள் எல்லோருமே அதிஷி அவர்களை சந்தித்து அடிக்கடி அவரோடு உரையாடி ஆம் ஆத்மி கட்சியினுடைய செயல் திட்டங்களை எல்லாம் கேட்பது வழக்கமாக வந்திருந்தது. இந்த நிலையில் டெல்லியினுடைய அடுத்த புதிய முதல்வராக அதிஷி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே டெல்லியினுடைய முதலமைச்சராக முன்னாள் வெளியுறவு அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் பாஜகவின் சார்பில் 1998 ஆண்டு முதல்வராக இருந்திருக்கிறார். அதன் பிறகு காங்கிரஸ் கட்சியின் சார்பில் ஷீலா தீக்ஷித் பெண் முதல்வராக பல ஆண்டுகள் பயணித்திருக்கிறார். 2013 ஆண்டு வரை ஷீலா தீக்ஷித் தான் முதல்வராக இருந்தார். அதன் பிறகுதான் 2014 அரவிந்த் கெஜ்ரிவால் வந்தார். கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு பிறகு டெல்லிக்கு மீண்டும் ஒரு புதிய பெண் முதல்வர் தேர்வு செய்யப்பட இருப்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது. உங்களுடைய முழு தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். உங்கள் தந்தி தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு.